ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த தைத்திருநாள் அன்று எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாகவும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம மறந்துட்டு நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்கினா மட்டும்தான் நம்மளால் இந்த லைஃப்பை வந்து சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா எல்லாருக்குமே இது கடவுள் கொடுக்குற ஒரே ஒரு வாழ்க்கை. அது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கணும்னு நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பொங்கல் அன்றைக்கி நம்ம வீட்டில் எடுத்த விலாகை உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்னு. எனக்கு வந்து கோலம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் போடுவேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அட்டகாசமாலாம் கோலம் போடுற அளவுக்குலாம் வந்து நமக்கு டைம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். அன்றைக்கி காலையில் எழுந்து வாசல்லாம் தெளித்து, எனக்கு கொசு அதிகமாக இருக்குங்க. அதனால் ரொம்ப வந்து என்னால் 4:30 மணிக்கெலாம் எழுந்து போட முடியாது. எப்போவுமே 6 o'clock எழுந்துப்பேன். வாசல்லாம் தெளித்து காஃபி குடிச்சிட்டு ஒரு கோலம் போடுவேன். அதே போல் தான் பொங்கல் அன்றைக்கும் எழுந்து பொறுமையாக கோலம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நாங்கள் பொங்கலுக்கு வந்து சும்மா சிம்பிளாக விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம், படைக்கலாம் மாட்டோம். எங்கள் மாமியார் வீட்டில் என்ன வழக்கமோ அதை தான் இப்போவும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக நான் பூஜை பண்ணுறேன். இப்போ முருகருக்காக நான் கும்பிடுறேன், அன்னபூரணி, லக்ஷ்மி இவங்களெல்லாம் மாதம் மாதம் நான் வழிபடுறேன்னா அதை நான் எக்ஸ்ட்ராவாக எனக்கு பிடிச்சி நான் செய்கிறது. மேலே வந்து அத்தை போட்டிருந்த கோலம் இது தான். மாடியில் வந்து சாணம் தெளித்து அவங்க வழக்கம் எப்படியோ அவங்க மாடியில் போட்டு சாமிலாம் கும்பிடுவாங்க. மேலே வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். அப்போ வந்து எப்படி அப்போ தான் வெயிலே வருது. ஸோ கீழே வந்து நான் இப்படி தான் சிம்பிளாக கோலம் போட்டு வச்சுருந்தேன். மேலேருந்து பார்த்தா அழகாக இருக்கும். நம்ம வீடு பார்த்திங்கன்னா அப்படியே வாசல் வந்து மங்களகரமாக தெரியணும். பசங்களும் சரி, குட்டி குட்டி நாயும் சரி வந்து கோலத்தெல்லாம் கலைக்கவே கலைக்காது. நான் போட்டேன்னா கோலம் அப்படியே இருக்கும். மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வீட்டில் வந்து நான் வீட்டை டீப் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வடை பாயசம் பொங்கல் வந்து செஞ்சு கீழே வந்து நான் சாமி கும்பிட்டேன். மேலே வந்து நாங்கள் துணி வச்சு எப்போவுமே படைப்போம். எல்லாருமே மேலே போயிட்டு வடை பாயசம் செஞ்சு துணி வச்சு படைப்போம். கீழே வந்து சிம்பிளாக விளக்கேற்றுறோமே நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு படைப்போம் இல்லையா. தைப்பொங்கல் அன்னைக்கு நான் சிம்பிளாக வந்து வெறும் விளக்கு மட்டும்தான் ஏற்றிருந்தோம். அதனால் என்ன பண்ணேன், மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பொங்கல் வடை பாயசம் செஞ்சு படைச்சேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே மாடு கண்ணு 2 வாசலுக்கு நேராக நின்றுட்டு இருந்தது. ஸோ இப்படி தான் வாசலில் காலையிலே வந்து பொட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு கோலம்லாம் அழகாக போட்டுட்டு இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் அன்றைக்கி நான் கோலம் போட்டிருந்தேன். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கோலம் கூட பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆனாலும் எங்கள் வீட்டில் கோலம் போட்டால் என் பசங்கள்லாம் கலைக்க மாட்டாங்க. அப்படியே இருக்கும். அது ஓரமாக போடுவேன், இடம் விட்டு போடுவேன். இந்த அம்மி உரல் எல்லாம் கழுவி பொட்டு வச்சு அதுக்கு கோலம் போட்டாச்சு. பூஜை ரூமில் எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா 12 மணிக்கு ராவு காலன்றதுனால 1:30 மணிக்கு தான் படைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பூஜை ரூமுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன். இந்த விளக்கு அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, ஐயப்பன் கோவில் விளக்கு. அழகாக இருக்கா. அன்னைக்கு தான் நான் தை மாதம் ஏற்றணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அன்னைக்கு தான் நான் பொங்கல் அன்னைக்கு தான் அந்த விளக்கு ஏற்றினேனே. ஸோ அந்த விளக்கு வச்சதும் பூஜை ரூமில் வந்து நம்ம மனசால் எது நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் வந்து 2 விளக்குமே என்னோடய குத்து விளக்கு சின்ன சின்னது உடஞ்சிடுச்சு. சரி மாற்றலாம் டைமே இல்லை எனக்கு போய் மாற்றுறதுக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாவே கோவில்லேருந்து 2 விளக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. அன்றைக்கி வந்து கொஞ்சமாக வடை செஞ்சேன். ஏன்னா மேலே அத்தை எல்லாருக்கும் சமைச்சிட்டாங்க. நான் வந்து சும்மா சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் இல்லாமல் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சிம்பிளாக நான் வந்து கீழே பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போயிட்டு நாங்கள் படைச்சி சாமி கும்பிட்டோம். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி தான் போச்சு. எங்கள் மாமியார் வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படி தான் இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த சாமி கும்பிட்றத ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து படைக்கணும், ஒன்றா சேர்ந்து கும்பிடணுன்ட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் படைப்போம், சாமி கும்பிடுவோம். மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து வீட்டில் இறந்து போகிறவங்களுக்கு பூவாடைக்காரி தான் நாங்கள் படைப்போம். அதாவது துணி வச்சு படைப்போம். நான்வெஜ் செய்ய மாட்டோம், வெஜ்ஜு தான் செய்வோம். ஸோ சிம்பிளாக கீழே வந்து தேங்காய்லாம் உடச்சி சாம்பிராணி போட்டு பொங்கல் வடை பாயசம் செஞ்சு வச்சு சிம்பிளாக சாமிலாம் கும்பிட்டுட்டு எப்போவுமே கீழே நான் இருந்தாலும் மேலே அத்தை இருந்தாலுமே நான் கீழே பூஜை பண்ணுறேன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே போல் மேலே சாமி கும்பிட வாமான்னு கூப்பிட்டாங்கன்னா நானும் மேலே போயிட்டு அவங்க கூட சேர்ந்து சாமிலாம் கும்பிட்டு வந்துடுவேன். நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்குமே காரணம். நம்ம மனசு நல்லபடியாக இருந்ததுன்னா எந்த விஷயத்தையும் நம்ம வந்து இதுதான் அப்படின்னு கடந்து போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கடந்து போயிடலாம். ஸோ வாசலெல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் தான் நான் மாடிக்கு போனேன். அத்தை வந்து இதுக்கப்புறம் படைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமைக்கணும், எல்லாருக்கும் சேர்த்து அவங்க தனியாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் கீழே வந்து சர்வேஷ்க்கும் உடம்பு சரியில்லை, அவனை வச்சுட்டு நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால் மேலே அவங்களே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எங்களை கூப்பிட்டாங்க. வடை பாயசம் சாதம் கொழுக்கட்டை சாம்பார் கீரை வாழைக்காய் எப்போவுமே நாங்கள் இதெல்லாம் தான் செய்வோம். அதை வரைக்கும் செஞ்சுட்டு மேலே வந்து துணியெல்லாம் வச்சுட்டு
படைச்சிட்டு கும்பிட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதோ எங்களுடைய துணி எல்லாமே அங்கே பூவாடைக்காரியாக நினச்சி அங்கே வச்சு படைச்சிட்டு ஈவினிங் தான் இந்த துணியை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டு ப்ரொசீஜர் இப்போ வரைக்கும் இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. அந்த விளக்கு வந்து சாப்பாட்டில் ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், அகல் விளக்கு மாதிரி சாதத்தில் தான் அதை ஏற்றி வைப்பாங்க. நடு இலையில எப்போவுமே பாலே ஊற்ற மாட்டாங்க, பாயசம் தான் படைப்பாங்க. இதுதான் எங்கள் வீட்டு வழக்கம். அதே போல் புது துணியை நாங்கள் கொடியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் தான் கட்டுவோம். புடவையெல்லாம் அலசி தான் பிழிஞ்சு காய வச்சு தான் நாங்கள் படைப்போம். புது துணி வச்சு படைக்கிறோன்னா புடவையை வந்து பிழிஞ்சு காய வச்சு தான் படைப்போம், டவல் வச்சு படைப்போம். ஒரு சில விஷயம்லாம் நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். நான் கீழே போயிட்டு வர கேப்பில் எல்லோரும் உட்காந்துட்டாங்க, இலையெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. படைச்சதும் இலெல்லாம் போட்டு காக்காக்கு வச்சுட்டு மேலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்துடுவோம் நாங்கள். அன்றைக்கி வந்து அதான் நான் சொல்லிட்டேன், கீரை வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி வடை, பாயசம், கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதுக்கடுத்து எல்லோரும் படைச்சதை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சில்க்ஸ் நம்ம பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அதனால் சென்னை சில்க்ஸ்க்கு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா அங்கே ஃபன் வேர்ல்டுன்னு கேம்லாம் விளையாடுற இடம் இருக்குது. அங்கே போயிட்டு கேம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம். டிக்கெட் வந்து ரீசார்ஜ் மாதிரி பண்ணிக்கிட்டோம். அந்த கார்டில் ரீசார்ஜ் பண்ணிட்டா நம்ம ஒரு கேமும் ப்ளே பண்ணலாம். அந்த கேமை ப்ளே பண்ணி முடிச்சதும் நமக்கு ஒரு டோக்கன் மாதிரி கிடைக்குது. அந்த டோக்கன் நீங்கள் எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கிஃப்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சென்னை சில்க்ஸ் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு இங்கே ஒரு கேமுமே பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான், தாராளமாக நம்ம விளையாடலாம். ஆனால் அங்கே கூட்டமே இல்லை. நான் எப்போவுமே பிளான் பண்ணி தாங்க போவேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் அன்றைக்கே போயிட்டோம். ஏன்னா மாட்டு பொங்கலுக்கு வீட்டில் படைப்போம், வேலை இருக்கும் சொல்லிவிட்டு பொங்கல் அன்றைக்கி போனால் தான் காலியாகவும் இருக்கும். காணும் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் என்றைக்குமே வெளியே போகவே மாட்டோங்க, வீட்டில் தான் இருப்போமே. மறுநாள் வேணால் போவோமே தவிர காணும் பொங்கல் அன்றைக்கி போக மாட்டோம். இந்த கேம் எல்லாமே அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க எது இதெல்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு. கிட்ஸுக்குன்னு சில கேம் இருக்கும், பெரிய பசங்களுக்குன்னு சில கேம் இருக்கும். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் கேம் வந்து விளையாட முடியும். ஸோ ஒரு கேமுமே 50 ருபீஸ்ன்றதுனால ஒரு டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் செகண்ட்குள்ளே நம்ம விளையாடி அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளையாடுறீங்களோ அவ்வளோ டிக்கெட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இது போல் விளையாடிட்டு 2 பேருக்கும் எது வேணுமோ ஒரு கேம் செலக்ட் பண்ணி அவங்கவுங்க விளையாடினாங்க. அவங்கவுங்க டிக்கெட் கலெக்ட் பண்ணாங்க. ஒரு 170 டிக்கெட் கிட்டே கலெக்ட் பண்ணோம். ஆல்ரெடி எங்களுடைய கார்டில் வந்து 250 டிக்கெட் இருக்குது. போன டைம் விளையாடின டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் அந்த டிக்கெட்டு. ஸோ இதை கலெக்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஒரு 470 டிக்கெட்டை ரிசீவ் பண்ணிட்டோம். சர்வேஷ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணால் 112 டிக்கெட் கலெக்ட் பண்ணால். லோக்ஷிதா விளையாடினதில் கொஞ்சம் தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக கொடுத்துட்டு 2 பேருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டோம். என்ன கிஃப்ட் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, லோக்ஷிதா வந்து டேப் வைக்கிற மாதிரி ஒரு பவுச், பாபிகல் பவுச் பெருசாக வாங்கிட்டா. அது வந்து 350 டிக்கெட்க்கு அந்த கிஃப்ட்டு தருவாங்க. சர்வேஷ் வந்து 100 டிக்கெட்ஸ்க்கு எது கிடைக்குமோ அதை அவன் வாங்கிட்டான். ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கிட்டான், அதை ஸ்பைடர்மேன் பாக்ஸ் வாங்கிக்கிட்டான். ஸோ இவங்க 2 பேருக்குமே 2 பொருள் வாங்கி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கிற இடம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸ், என்னோடய காதி காட்டன் சாரீக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வரும். ஸோ அப்படியே சென்னை சில்க்ஸ் கீழே வந்து போயிட்டு நம்ம ப்ளவுஸ் ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். காட்டன் ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் பார்க்க போனேன். அப்படியே சாரீ கலெக்ஷன்லாம் என்ன ரேட் போட்டிருக்குன்னா, இங்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். சென்னை சில்க்ஸ்னாலே ரொம்பவே ரேட் அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு பூனம் சாரியே பார்த்திங்கன்னா 500க்கு கம்மி இங்கே கிடையாது. ஸோ இங்கே காட்டன் சாரீலாம் இதோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே 1000 தான். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு ஷால் வெளியே நீங்கள் எடுத்திங்கன்னா 40 ரூபாவா, இங்கே ஷால் பார்த்திங்கன்னா 120 ரூபா ஒரு ப்ளைன் ஷாலே. ஃபஸ்ட்டெல்லாம் நான் சென்னை சில்க்ஸ் இங்கே வந்த புதுசில் நாங்கள் சென்னை சில்க்ஸ்க்கு தான் போய் ட்ரெஸ்லாம் நிறைய எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இங்கே நம்ம கட்டுப்படி ஆகாது. இந்த மாதிரி ப்ளைன் சாரீ எல்லா கலருமே இருக்குது, ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக காலேஜ் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி பொம்மைலாம் கட்டியிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே காட்டன் சாரீ தான். இங்கே ஃபுல்லாமே காட்டன் சாரீ, ஆனால் காஸ்ட்லியாக இருந்தது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காதி காட்டன் சாரீ இங்கெல்லாம் சென்னையிலலாம் கிடைக்கவே கிடைக்காது, வெளியூர்லேருந்து வர வைக்கிறது தான். ஆனால் இங்கே நான் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை.
முன்னாடி வச்சு கொடு. நீ வானா எங்களுக்கு வானா என்னடா அவன் முன்னாடி வச்சு அவன் வாங்கிக்கோ. கால விழுந்தியாங்கண்ணா 20 ரூபா வேணுமா? நான் எடுக்க நல்லா படிச்சு நல்லா வரணும்பா. அது போட்டு தட்டி எடுத்துட்டு போயிடுவா பாரு. நல்லா படிக்கலாம். அந்த சாம்பல் தான் என்ன வேணா வேணா இருக்கட்டும். எந்த இருட்டா और सर्वे பூராதுரா உள்ள வாங்கிக்கோ. நல்லா படிக்கணும். இது ஓவரா இல்ல? போயிட்டு வா. நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணுவோம். எங்கள் வீட்டு வழக்கம் எப்படியோ அப்படி தான் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விலாக் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போகிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி